வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபضலன் யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்-தய்ர் வஅலன்னா லஹுல் ஹதீத் அன் இஅமல் சாபிகாத்தின் வகத்திர் ஃபிஸ் ஸர்த் இஅமலு ஸாலிஹன் இன்னி பிமா தஅமலூன பஸீர். ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ வ பத்ரில் முர்ஸலீன் وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 25ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அத்தகைய நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. இந்த 10 நாட்களில் அவன் ஒளித்து வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் தொழுகையில் ஈடுபட்டு 1000 மாதங்களை விட சிறப்பான நன்மை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியோர்களே, நபிமார்களுடைய வரிசையிலே இன்றைய சிந்தனைக்கு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நேற்று அவருடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்த்தோம். இன்று சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே அவருடைய பெயரை 16 இடத்திலே உபயோகிக்கிறான். அவர்களுக்கு ஜபூர் என்று ஒரு தனியான வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்திருக்க மாட்டோம். சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உதாரணம் காட்டுவார்கள். தொழுகையிலேயே மிக சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகையாகும். நோன்பிலே மிகச் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்கிற ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகையிலே சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை. அவர்கள் இரவிலே 6 மணி நேரம் தூங்குவார்கள், பின்பு 4 மணி நேரம் தொழுவார்கள், அதன் பிறகு 2 மணி நேரம் தூங்குவார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சிறந்த தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை என்று சொல்வார்கள். அதே போன்றே ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் நோன்பு விடுவார்கள். ஒன்று விட்டு ஒரு நாள் நோன்பு, மறுநாள் நோன்பில்லை. இப்படியே அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பார்கள். எனவே நோன்பிலே சிறந்தது சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நோன்பாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து கூறுவார்கள். ஹஜ்ரத் மிக்தாத் இப்னு மஅதி கரிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உழைப்பிலே உண்ணுவதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று நாம் உண்ண வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் திரண்ட செல்வத்திற்கு அதிபதியாக இருந்தும், தன் கையிலே ஒரு பெரிய அரசாட்சி இருந்தும் கூட அவர்கள் இரும்பு கொல்லராக இருந்து இரும்பை சட்டிகளாகவும் தேக்சாக்களாகவும் உருவாக்கி அதில் தான் தன்னுடைய உழைப்பிலே அவர்கள் உண்டார்கள். மா அகல அஹதுன் தஆமன் கத் கைரம் மின் யகுல மின் அமலியதை. தன் கையினால் உழைத்து சாப்பிடுவதை விட சிறந்த உணவு வேற எதுவும் இருக்க முடியாது. நபியுல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கான யகுல் மின் அமலியதை, தன் கையினால் உழைத்து சாப்பிடுவவர்களாக இருந்தார்கள்.
என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராத் ஓதுவதிலே ஜபூர், அதாவது சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று ராகமாக யாரும் ஓத முடியாது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். ஒரு சமயத்தில் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகத் ஊத்திய அபி மூஸா மிஸ்மாரு அஹ்லி தாவூத் ஆல தாவூத், தாவூதனுடைய அந்த இசைக்கருவியை அபூ மூஸா அஷ்அரி கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் கிராத்தை அற்புதமாக ஓதுவார்கள். அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜபூரை ஓதுவதை போன்று ஓதினார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சொன்ன ஹதீஸ் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்க அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன அளவாக ஓதுவார்கள் என்றால், அதை அவுசாயி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்திலே அறிவிக்கிறார்கள். அவர்கள் ஓத ஆரம்பித்தால் பறவைகள் எல்லாம் தலை மாட்டிலே வந்து அப்படியே அணிவகுத்து அந்த சப்தத்தை கேட்கும். எவ்வளவு நேரம் அவர்கள் ஓதினாலும் அது அங்கு இங்கு அசையாது, அப்படியே அவைகள் அணிவகுத்துக் கொண்டு நிற்கும் என்பதாக சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றி சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்கு மதிப்பிற்கு முடித்தான பெருமக்களே, அவ்வாறு ஓதுவதிலேயும் நோன்பு வைப்பதிலேயும் தொழுவதிலேயும் உழைப்பதிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டி சொல்லப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சாதாரண ஒரு வீரராகத்தான் இருந்திருக்கிறார்கள். திருக்குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே 247 வசனத்தில் அந்த சரித்திரத்தை சொல்கிறான். பனி இஸ்ரவேலர்கள் என்பது ஒரு நீண்ட பாரம்பரியம், கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு சமுதாயம். பல நபிமார்களை பார்த்திருக்கிறார்கள், பல அரசாங்கங்களை பார்த்திருக்கிறார்கள், பலவிதமான சூழ்நிலைகளில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு காலகட்டத்திலே ஜாலூத் என்ற மன்னன் இந்த பனி இஸ்ரவேலர்களை பூராவுமே விரட்டி நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி விட்டான். ஜாலூத் என்ற மன்னன் பனி இஸ்ரவேலர்களை பூராவுமே ஊட்டை விட்டு விரட்டி அப்புறப்படுத்தி விட்டான். அந்த காலகட்டத்திலே அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி இடத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வாழ்ந்த ஒரு நபி இடத்திலே மக்கள் எல்லாம் வந்து சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தலைவனை தரட்டும், அந்த தலைவன் பின்னால் நாங்கள் யுத்தம் செய்து ஜாலூத்தை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்ஆஸ் லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும், ஒரு அரசனை ஏற்படுத்தி தாருங்கள் என்பதாக மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அப்போது நபி சொன்னார்கள், இப்படித்தாப்பா சொல்லுவீங்க, கடைசியில் யுத்தம் வந்துட்டா நீங்க ஓடி போயிருவாங்க, உங்களுடைய இந்த பனு இஸ்ராயேலுடைய வழக்கம் எனக்கு தெரியும், அதனால நீங்க அல்லாஹ்ட்ட சும்மாவாது யுத்தமித்தெல்லாம் கேட்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அது எப்படி எங்களை சும்மா இருக்க சொல்கிறீர்கள், எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள், எங்களுடைய பிள்ளைகளை விட்டு அடித்து துரத்தி விட்டார்கள், நாங்க எப்படி சும்மா இருப்பது, எங்களுடைய தோள்கள் எல்லாம் தினவுகள்கிறது, எப்படியாவது அவனை யுத்தம் செய்ய வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு ஒரு தலைவன் மட்டும் வாங்கித்தாருங்கள், நாங்கள் ரெண்டாக்கி விடுகிறோம் என்பதாக மீண்டும் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். சரி என்று நபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். துஆ செய்த பொழுது அல்லாஹு தஆலா தாலூத் என்பவரை உங்களுக்கு நான் அரசராக ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினான். தாலூத் என்பவரை அரசராக ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னான். சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், தாலூத் அவர் ஒரு வசதியும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவரை போய் எங்களுக்கு அரசரா, எங்களை விட அவர் எந்த வகையில சிறந்தவர், அவரை போய் அரசரா அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் சொல்லிட்டான், ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், இனிமேல் அவர் அப்படி இப்படின்லாம் சொல்றதுல அர்த்தம் இல்ல சொல்லிப்பட்டு அவர் சொன்னார், வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜஸ்ம், அவரிடத்தில் பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா கல்வியில அவர் சிறந்தவராக இருக்கிறார், உடல் வாட்டு சாட்டமாக இருக்கிறார், ஒரு மன்னர் இருந்தால் அதற்குள்ள ஆஜானு பகவான உடல் உள்ளவராக இருக்கிறார், அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். சரி, அவரைத்தான் அரசரா நினைச்சாங்க, எங்களுக்கு ஆதாரம் வேண்டும் என்றார். அல்லாவிடத்தில் அரசரை கேட்டார்கள், அல்லாஹ் அரசை சொன்னா, அவரைத்தான் அரசன் நியமிச்சான், அல்லாஹ் நியமிச்சான், நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்லலங்கிறதுக்கு ஆதாரம் வேண்டும். சரிப்பா, ஆதாரம் தருகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது, இன்ன ஆயத்து முல்கிஹி ஐயதீகுமு தாபூத்து ஃபீஹி சக்கீனத்தும் மிர் ரப்பிக்கும் வ பக்கியத்தும் மிம்மா தலக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன தஹமில்ஹுல் மலாயிகா, அவரை அல்லாஹ் அரசராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதற்கு ஆதாரம், மலக்குமார்கள் மேலிருந்து ஒரு பெட்டியை சுமந்து வருவார்கள், மலக்குமார்கள் மேலிருந்து ஒரு பெட்டியை சுமந்து வருவார்கள். மைதானத்தின் நீங்கள் பாருங்கள், அந்த பெட்டியிலே
மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்ற பொருள்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற பொருள்களும் இன்னும் அதிலே உங்களுக்கு அமைதியும் இருக்கும். இப்பொழுதாவது தாலூத்தை அல்லாஹ் தான் அனுப்பினான் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதாக கேட்க, அதே மாதிரியே அந்த மலக்குகள் ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்தார். அதன் பிறகு தாலூத் அவர்களை அரசாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு ஒரு ஜாலூத் மன்னனை போர் செய்வதற்காண்டி போகும் பொழுது அல்லாஹ் ஒரு பரீட்சை வைத்தான். நீங்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த நதியில போகக்கூடிய வழியில் உள்ள நதியில தண்ணீர் குடிக்கக்கூடாது. தண்ணீர் குடிக்காம இருந்தவர்கள் தான் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் தண்ணீர் குடிக்காதவர்கள் மட்டும்தான் நீங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் ஒரு பரீட்சை வைத்தான். ஆனால் பெருவாரும் தண்ணீரை குடித்து விட்டார். ஒரு சிலர்கள் தான் மிஞ்சினார்கள். அந்த ஒரு சிலர்களை கொண்டு உள்ளே சென்ற பொழுது அந்த ஒரு சிலர்களும் கூட இவ்வளவு பெரிய மன்னனை நாங்கள் குறைந்தபட்ச பட்டாளத்தை வைத்து ஜெயிக்க முடியாது, எனவே நாங்கள் புறமுதுகு காட்டி ஓடுகிறோம் என்பதாக ஓட ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் நபி சொன்னார், அல்லாஹ் நாடுவானையானால் சிறு கூட்டத்தை வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை தோற்கடித்து விட முடியும், எனவே நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் வாருங்கள் என்பதாக நபி சொல்லுகிறார்கள். அவர்களை கொண்டு நம்பி போனவர்கள் மிக குறைவு. அந்த குறைவானவர்களில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வீரராக இருக்கிறார். நதியிலே தண்ணீர் குடித்து அதில் பரீட்சை வைக்கப்பட்டு அதன் பிறகு கூட்டத்தை பார்த்து பாதிப்பவர் விரண்டோடிய நிலையிலே எஞ்சி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களில் ஒருவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த ஜாலூத் என்ற மன்னனை கொன்றுவிட்டு அவர்கள் சிறப்பான அரசாட்சியை நிறுவினார்கள் என்பதாக திருக்குர்ஆன் 247வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு அவர்கள் அரசனாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரசனாக இருந்து சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். அவருடைய ஆட்சியின் நேரத்திலே நடந்த வரலாறு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு செஞ்ச ஒரு செய்தியை நாம் நேற்று பார்த்தோம். அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சோதனைக்கு உள்ளாக்கி விட்டான். அவர்களை அல்லாஹ் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கி விட்டான். 38-21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அவர்கள் எப்பொழுதுமே அரசாங்க காரியத்தை பார்ப்பதற்கு என்று ஒரு நேரம், தன்னுடைய வீட்டு காரியத்தை பார்ப்பதற்கென்று ஒரு நேரம், தொழுவதற்கென்று ஒரு நேரம் என்று 3 நேரங்களாக பிரித்து அவர்கள் வேலை செய்வார்கள். அரசாங்கத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட நேரத்திலே வீட்டு வேலையை பார்க்க மாட்டார்கள், வீட்டு வேலையை பார்க்கிற நேரத்திலே இபாதத் செய்ய மாட்டார்கள். இப்படி 3க்கும் தனித்தனியாக அவர்கள் ஒதுக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இபாதத்துக்கென்று ஒதுக்கிய அந்த நாளிலே கதவையெல்லாம் அடைத்து போட்டுவிட்டு பள்ளிவாசலுக்குள் தனியாக இருந்து கொண்டு அவர்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். திக்ர் செய்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று உள்ளே 2 பேர் வந்துட்டாங்க. எப்படி கதவை திறந்து வந்தார்கள் என்றாலும் யோசிக்கவில்லை. கதவு திறக்காமலேயே 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து நின்றுகிட்டு 2 பேரும் கேஸை பற்றி அவர்கள் முறையிடுகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. எப்பா, நான் அரசாங்க காரியத்தை பார்க்கறதுக்கு காலையில 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறேன், அப்ப வந்து நீங்கள் என்னிடத்துல பிராது கொடுக்காமல் இப்பொழுது இபாதத்துக்கு வந்த நேரத்துல வந்து எனக்கு தொல்லை கொடுக்கிறீர்களே, சரி என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்க என்பதாக அவசரமாக கேட்கிறார்கள். கேட்ட உடனே வந்து சொன்னாங்க, எனக்கு 99 ஆடு இருக்கு, இவனுக்கு 1 ஆடு தான் இருக்கு. இந்த 99 ஆட்டுக்காரன் இந்த 1 ஆட்டையும் கேட்கிறான் என்பதாக கேட்கிறான். 99 ஆடு வைத்திருக்கிறான், நான் 1 ஆடு வச்சிருக்கிறேன். 99 ஆடு வச்சிருக்கேன், என் ஆட்டையும் சேர்த்து கேட்கிறான் என்பதாக பிசாஸ் சொன்ன உடனேயே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு நியதியை தவற விடுகிறார்கள். என்ன நியதினா, பொதுவாக ஜட்ஜ்மெண்ட் என்று சொன்னால் வாதியினுடைய வாதத்தையும் கேட்க வேண்டும், பிரதிவாதியினுடைய வாதத்தையும் கேட்க வேண்டும். ஒன் சைடு தீர்ப்பளிக்க கூடாது. 2 பேருடைய வாதத்தையும் கேட்டுத்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்ததினால் இபாதத்தில் லயித்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் வந்து தொல்லை கொடுக்கிறானே அந்த டென்ஷன்ல வந்து கேட்ட உடனேயே இன்னொரு சைடை விசாரிக்கவே இல்லை. விசாரிக்காமலேயே நீ செஞ்சது பெரிய அநியாயம், இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க நான் உத்தரவிடுகிறேன் என்று சொல்லி 2 பேரையும் அனுப்பிவிடுகிறார். ஏப்பா, நீ 99 ஆடு வச்சிருக்கிறியே, நீ ஏன் 1 ஆட்டை கேட்கிறேன்னு அவனை கூப்பிட்டு கேட்கல. ஒன் சைடு மட்டும் விசாரித்து அவர்கள் தீர்ப்பளித்து விடுகிறார். தீர்ப்பளித்த உடனே அந்த 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. தலைமறைவானதற்கு பிறகுதான் யோசிக்கிறார்கள், ஆகா கதவு அடைச்சிருக்குது, எப்படி இவங்க 2 பேரும் வந்தாங்க, திரும்பவும் இவங்க 2 பேரும் எப்படி போனாங்க, அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஆணை அனுப்பிச்சிருக்கிறான், ஏமாந்துட்டோமே. அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு டென்ஷனான நேரத்துல என்னதான் நீதிபதியாக இருந்தாலும் அந்த டென்ஷனாக இருந்தாலும் நீதியில தவறக்கூடாது. டென்ஷனான நேரத்தில் நம்ம தவறிட்டோமே, ஒன் சைடு தீர்ப்பு செஞ்சிட்டோமே,
எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டோம், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கிறான், நம்ம தவறிட்டோம் என்பதாக அவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டு உடனடியாக அல்லாஹ்விடத்தில் சஜ்தா விழுகிறார். தான் செஞ்ச பாவத்திற்கு யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் செய்த பாவம் கடமையிலே தவறியது. கடமை என்ன? 2 பேரையும் விசாரித்து நியாயத்தை தீர்ப்பு செய்ய வேண்டியிருக்க ஒரு தரப்பு அவர்கள் விசாரித்த காரணத்தினால் அவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், தௌபா செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஹல் அதாக நபுல் ஹஸ்ம், ஹல் அதாக நபுல் ஹஸ்ம், அந்த வாதி பிரதிவாதிகளுடைய செய்தி உங்களுக்கு தெரியுமா? இது தசவ்வருல் மெஹராப, அவர்கள் தொழுகிற மெஹராபல உள்ள வந்து நுழைஞ்சுக்கிட்டாங்க. வவன்ன தாவூது அன்னமா ஃபதன்னாஹு, தாவூது புரிஞ்சுக்கிட்டாரு நாம் அவரை சோதித்து விட்டோம் என்று புரிந்து கொண்டார். அந்த ஆயத்தை முழுசா படிச்சா இன்னைக்கும் சஜ்தா செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும். எனவே நான் முழுதாக படிக்கவில்லை. உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு நான் செய்த தப்பு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பிலே அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 100 வயதிலே வஃபாத். 100வது வயதிலே அவர்களுக்கு வஃபாத். அவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆலமுல் பர்ஸஹ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகளில் யார் யார் படைக்கப்பட இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அணு உருவிலே அல்லாஹ் பரத்தி இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதையெல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்ததிலே ஒரு பிள்ளை அவர்களுக்கு மனதுக்கு பிரியமாக இருந்தது. ஒரு பிள்ளை பிரியமாக இருந்தவுடன் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், இதற்கு எத்தனை வயது என்று கேட்டார்கள். 60 வயது என்று அல்லாஹ் சொன்னான். யா அல்லாஹ், இவ்வளவு பிரகாசமான முகம் பிள்ளைக்கு 60 வயது தானா? எனக்கு போய் 1000 வயது இருந்திருக்கிய, என் வயதிலிருந்து ஒரு 40 கொடு என்று அவர்கள் சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிச்சையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்ததினால் 60 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து 100 வருஷத்தில் வஃபாத்தாக இருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு காரணம், நோன்பும் சிறப்பாக வைக்கிறார்கள், தொழுகையும் சிறப்பாக அவர்கள் இருக்கிறார்கள், இபாதத்திலும் சிறப்பாக இருக்கிறார்கள், நீதிரையும் தவறாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல வகையிலே அவர்களுக்கு சிறப்பு இருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மிகச் சிறப்பை கொடுத்திருந்தான். அன்றைய தினத்தில் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் தனியாக தெரிகிற அளவிற்கு அல்லாஹ் பெரும் பாக்கியத்தை கொடுத்தான் என்பதை நாம் முன்பு பார்த்திருக்கிறோம். 100 வயதிலே வஃபாத்தாகிறார்கள். வஃபாத்தாகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு பெரிய நபிமார்கள் யாரும் மௌத்தாகாத காரணத்தினால் இவர்களுடைய ஜனாசாவிற்கு ஃபாதர்கள் மட்டும் 40,000 பேர்கள் வந்திருந்தார்கள். ஃபாதர்கள், அந்த மத குருமார்கள் மட்டும் 40,000 பேர்கள் வந்திருந்தார்கள். அவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்திலே சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜனாசா தொழுவிக்கிறார்கள். அப்பொழுது பெரிய அதிசயம் என்ன நடந்தது என்றால், பறவைகள் அனைத்தும் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டன. கீழே மக்கள் எவ்வளவு தொழுகிறார்களோ அவ்வளவு அளவிற்கு மேலே பறவைகள் அணிவகுத்து நின்றன. வெயிலின் ஒரு சின்ன நிழல் வெயில் கூட கீழே உள்ளவர்களுக்கு விழாத அளவிற்கு பறவைகள் அப்படியே நின்று சரமாரியாக நின்று அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டன என்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே உலகத்தில் ஒரு தனி மனிதர் பறவைகள் ஜனாசாவிலே கலந்து கொண்டதாக பார்க்க முடியாது. மக்கள் கீழே நின்று தொழுகிறார்கள். பாதர்களே 40,000 பேர், அவ்வளவு திரண்ட மக்கள். ஒருவருடைய மேலேயும் சூரிய வெளிச்சம் விழாமல் அத்துணை பறவைகள் அணிவகுத்து நின்றன என்பதாக சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசாவை பற்றி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. அதிலே ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் திக்ர் ஸ்பெஷலிஸ்ட். திக்ர் செய்வதிலே அவர்கள் மிகவும் ஆர்வமானவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் திக்ர் செய்கிற பொழுது மலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு சேர்ந்து உற்சாகப்படுத்தும். மலைகள் திக்ர் செய்யும், பறவைகள் திக்ர் செய்யும். நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்திலே சொல்கிறான், உறக்க சப்தமிட்டு சொல்வார்கள். உறக்க சப்தமிட்டு சொல்கிற பொழுது கோரஸாக மலைகள் அவர்களுடைய திக்கருக்கு எதிரொலிக்கும், இன்னும் பறவைகளும் அவருடைய திக்கரை பிரதிபலிக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். ஆரம்பத்தில் நான் வாசித்த 34 10வது வசனத்திலே வலக்கது ஆத்தைனா தாவூத மின்னா ஃபதுலா, தாவூதுக்கு நம்முடைய சிறப்பை நாம் கொடுத்தோம். யா ஜிபால் அவ்விபிமா, மலையே இவரோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய். யா ஜிபால் அவ்விபிமா, மலையே இவரோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய். ஒத்தைர், பறவைகளே நீங்களும் இவரோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய் என்பதாக நாம் சொல்லி இருந்தோம். வலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை அவருக்கு பாகாக ஆக்கி உருக்கி கொடுத்திருந்தோம். அனிஅமல் சாபிகாத்தின், ஒரு பெரிய பெரிய கருவிகளை நீங்கள் அதை கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்லி சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிகச் சிறந்த திக்ர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் திக்ர் செய்தால்
திக்ர் செய்ய ஆரம்பித்த உடனே பறவைகள் எல்லாம் வந்து அவர்களுடைய திக்கரை கேட்க ஆரம்பிக்கும். அவர்கள் கிராத் ஓதினாலும் பறவைகள் ரசிக்கும், அதே போன்ற திக்கர் செய்தாலும் பறவைகள் ரசிக்கும். திக்கர் செய்து முடிக்கும் வரை ஒரு பறவை கூட இந்த பக்கம் அந்த பக்கம் பறக்காது என்று சொல்கிற அளவிற்கு பறவைகள் திக்கர் செய்யக்கூடியவர்களாக இருந்தன. இந்த நேரத்திலே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கற்கள் எல்லாம் தஸ்பீஹ் செய்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நண்பர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நபி என்பது எப்பொழுது உங்களுக்கு தெரியும்? நீங்கள் நபியாக போறது சின்ன வயசுல உங்களுக்கு தெரியுமா? 40 வயசுல தான் நபி, ஆனா முன்னாலே ஒரு அறிகுறி தெரியும்ல, உங்களுக்கு நபியாக போற அறிகுறி தெரிஞ்சதா? நீங்களும் ஏதோ ஒரு பெரிய மனுஷனாக போறங்கிற ஒரு விவரம் உங்களுக்கு தெரியுமா? எப்போது தெரியும்? யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த மக்காவில் உள்ள கல்லுகள் எல்லாம் எனக்கு சலாம் சொல்லும். கல்லுகள் சலாம் சொல்லும். அப்பவே எனக்கு எந்தெந்த கல் சலாம் சொல்லிச்சுன்னு இப்ப கூட நான் அடையாளம் காட்டுவேன். கல்லுகள் எனக்கு சலாம் சொல்லும், நான் பார்த்திருக்கிறேன். அப்பவே எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னா முன்னாலேயே தெரிஞ்சிருக்கிறேன். அது மட்டுமல்லாம நாங்கள் சென்றால் மேகம் வந்து நிழல் விட்டும். என்னை வெயிலிலே அந்த உஷ்ணத்தை காப்பதற்காக மேகம் நிழல் விட்டோம். அதை வைத்து நான் அறிந்து கொள்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். எனவே கற்களும் கவி பாடுகின்றன என்று சொல்வார்கள், கற்களும் தஸ்பீஹ் செய்கின்றன. சர்சிவி ராமன் நம்ம நாட்டில் உள்ள ஒரு பெரிய விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் சொல்றார், கற்களிலே ஜப ஒலி கேட்கிறது என்று சொல்கிறார். கற்களிலே தஸ்பீஹுடைய சப்தம் கேட்கிறது என்று சொல்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் வருது, ஒரு சமயத்தில் கல்லை எடுத்து வைக்கிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறது. உடனே நண்பர்களிடத்தில் சொன்னார்கள், நண்பர்கள் எல்லாம் காதில் வைத்து பார்க்கிறார்கள், தஸ்பீஹ் சப்தம் கேட்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், கல்லு தஸ்பீஹ் செய்து என்பதை நானும் நம்புகிறேன், என்னுடைய நண்பர் அபூபக்கரும் நம்புகிறார் என்று சொன்னால், அப்பொழுது அபூபக்கர் எல்லாம் இருக்கல, ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கற்களும் தஸ்பீஹ் செய்தன. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்த அவைகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கின்றன. கற்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. 17:44 வசனத்திலே சொல்வான், எல்லா பொருளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவைகளுடைய தஸ்பீஹை நீங்க புரிய முடியாது. நீங்க எல்லாம் மரமண்ட, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஆனால் அவைகள் எல்லாம், எல்லா பொருளும் என்று ஒரு சகட்டு மேனிக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். சகட்டு மேனிக்கு இப்ப எல்லாமே தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹ்வுடைய சொல்லு சந்தேகிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய சொல்லு நம்ம சந்தேகிக்க வேண்டிய தேவை, எல்லாம் தஸ்பீஹ் செய்து, ஆனால் அது விளங்குற ஆற்றல் உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே எல்லாம் தஸ்பீஹ் செய்தன. கற்களும் தஸ்பீஹ் செய்தன, சாதாரணமான ஜீவராசிகளும் தஸ்பீஹ் செய்தன. ஜீவராசிகளுடைய தஸ்பீஹ் நாம் முன்பே சொல்லி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேவக்கோழி கூவுது என்றால் நீங்கள் அதை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அது தன்னுடைய இனத்தை தேடுகிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். சேவக்கோழி எப்பொழுது கூவும் தெரியுமா? மலக்குகளை பார்த்தால் உடனே நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று அது குரலை எழுப்ப ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் கோக்குன்னு நமக்கு தெரிகிறது. ஆனா அது என்ன சொல்கிறது? நான் மலக்க பார்த்துட்டேன், தஸ்பீஹ் சொல்லணும், அது தக்பீர் சொல்றது. உடனே அதை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் தஸ்பீஹ் சொல்றார். சேவலை நீங்கள் திட்டாதீர்கள். லா தசுப்புத்தீக்க, சேவலை நீங்கள் திட்டாதீர்கள். நமக்கெல்லாம் அது ஒரு பழைய கதை. இப்ப எங்க சேவலு கூவுது? சேவலை நம்ம எங்க பாக்குறோம்? எல்லாம் ஒயிட்லாக கொண்டு வந்துட்டு கூவாத கோழியா, அறுத்து சாப்பிடுற கோழியா மட்டும்தான் வச்சுட்டாங்க. ஒரு சேவலை கூட நம்ம பார்க்க முடியல. ஆனா சேவல் கூவுற நேரம் காலத்துல ஒரு கிராமத்துல நம்ம பார்த்தோம்னா, முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், சரியா தஹஜ்ஜத் நேரத்துல சேவல் கூவும். ஏன்னா மலக்கள்லாம் வர்றதை பார்த்தோன்னு தான் சத்தம் போடும். தஸ்பீஹ் செய்கிறது மலக்களை பார்த்ததினால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஃபஜ்ருக்கு பாங்க் சொல்றத்தில் மலக்குள் பவனி வருவார்கள், அதை பார்த்து அது தஸ்பீஹ் செய்கிறது. எனவே சேவலை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபைன்னஹு யூகிதுக லிஸ்ஸலாத், தொழுகைக்கு அதை ஒன்னை எழுப்பி விடுகிறது என்று சொல்வார்கள். கழுதை கத்துகிறது என்றால் நாம் என்ன செய்வோம்? கழுதை கத்துதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லுவான், இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், சத்தத்திலேயே மோசமான சத்தம் கழுதஸ்தம் என்பான். மோசமான சத்தம் கழுதை சத்தம் என்று சொல்லுவான். அவ்வளவு மோசமா அது சத்தம் போடுது நம்ம நினைக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஏன் அந்த கத்து தெரியுமா? ஷைத்தானை பார்த்துட்டாதான். உடனே ஷைத்தானை பார்த்தோன்னு அது கத்தாருங்க, அதுதான் உங்களுக்கு கத்துறதாக தெரிகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஆக கழுதை ஷைத்தானை பார்க்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. சேவல் மலக்குகளை பார்க்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. தவளையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தவளை மழை நேரத்துல கொடகொடன்னு சத்தம் போடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா அது என்ன சொல்ல தெரியுமா? யா மஅபூதன் ஃபீ குல்லி மகான் வயா மஸ்கூலன் ஃபீ குல்லி ஜமான், ஒவ்வொரு இடத்திலையும் வணங்கப்படுபவனே,
ஒவ்வொரு காலத்திலேயும் பிரார்த்தனை செய்யப்படுவனே என்று ஒரு நீண்ட தஸ்பீ அது செய்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவளையினுடைய தஸ்பீ எடுத்து சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ ஜீவராசிகள் திக்ருடைய அருமையை அவைகள் கண்டுகொண்டு அதனுடைய பலனை அனுபவிக்கின்றன. திக்ருடைய அருமையை அவைகள் கண்டுகொண்டு அதனுடைய பலனை அனுபவிக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் அந்த திக்ருடைய அருமையை புரியவில்லை. பட்டர்ஃபிளை, சாதாரணமாக நாம பார்க்கக்கூடிய பட்டர்ஃபிளை என்ன அழகாக இருக்குது, அழகான வண்ணமயமான தோற்றம். அந்த வண்ணமயமான தோற்றம் அது நமக்கு அது நீங்க பட்டர்ஃபிளையை பார்த்தீங்கன்னா இப்பதான் அதுக்கு ஓவியம் தீட்டின மாதிரி இருக்கும். கையை பட்டா கூட அந்த மைய கையை காயமா நம்ம கையில ஒட்டிக்கிறோம். இப்பதான் யாரோ ஓவியம் தீட்டிருக்காங்க. என்ன அருமையான ஓவியம், எத்தனை எத்தனை வகை வகையான ஓவியம். அதற்கு பின்னணியில ஒரு கதை இருக்கிறது. அதனுடைய இயற்கை என்ன தெரியுமா? அது முசு முசு என்று முடிமுளைச்ச ஒரு பிராணிதான். முசு முசுன்னு இருக்கும் சின்ன வயசுல. அது முசு முசுனா முசுக்கொட்டை என்று நாம் சொல்லுவோமே, அதாவது முருங்கை மரத்துல ஒரு காலகட்டத்தில் ஒரு கருப்பா இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மொசுக்கொட்டை மாதிரி இருக்கக்கூடிய கருப்பு முடி அசிங்கமாக இருக்கும், மேல பட்டு விட்டாலும் அரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உருவம் படைத்ததான் இந்த பட்டர்ஃபிளை. அது என்ன செய்கிறது தெரியுமா? அப்படிப்பட்ட உருவம் படைத்த உடனேயே தன்னை சுற்றி எச்சினால் ஒரு கூடு கட்டி கொள்கிறது. தன்னுடைய எச்சினால் கூடு கட்டி கொண்டு உள்ள உட்கார்ந்து, யா அல்லாஹ், இந்த அசிங்கமான கோலத்தை எனக்கு மாற்றி கொடுத்துறேன், யா அல்லாஹ் எனக்கு அசிங்கமான கோலத்தை மாற்றி கொடுத்துறேன். உண்ணாம உறங்காம வெறும் தன்னை சுற்றி ஒரு சிறை ஏற்படுத்தி கொண்டு அல்லாட்ட அது திக்ரு செய்ய 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 என்ன ஆகுதுன்னா வெளியில வரும்போது பட்டர்ஃபிளை ஆகும். இந்த அழகான அந்த ஓவியத்திற்கு காரணம் அல்லாஹ் அதற்கு வண்ணமை கொடுத்தான். எதனால தெரியுமா? அதனுடைய திக்ரின் மூலமாக கொடுத்தான். நம்ம வீடுகள்ல ஜன்னல் இடுக்குகளிலேயும் கதவு இடுக்குகளிலேயும் மண்ணினாலான கூடு ஒன்று கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த கூடை பார்த்த உடனே சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல யாரோ குழந்தை உண்டாயிருக்காங்க. நம்ம வீட்டுல யாரு குழந்தை உண்டாயிருக்காங்க இல்லையோ, அந்த பூச்சி குழந்தை உண்டாயிருக்கு. அந்த பூச்சியை பார்க்கும்போது அதுல ஒரு வண்டு வந்து அப்படின்னு கத்தி நிற்கும். கொஞ்சம் மண்ணை கொண்டாந்து வச்சுட்டு போவோம். அந்த கூட்டை நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு குளவி அப்படி வரும், வந்து மண்ணை கொடுக்கும், அப்படி சுத்திட்டு என்னமோ போகும். அதனுடைய இயற்கை என்ன தெரியுமா? அந்த குளவிக்கு ஜெனரேஷன் கிடையாது. அல்லாஹு தாலா உலகத்துல பறவைகளுக்கு முட்டையின் மூலமாக அல்லது மனிதர்களுக்கு குழந்தையின் மூலமாக தன்னுடைய இனப்பெருக்கத்தை வச்சிருக்கிறான். ஆனா அந்த குளவிக்கு இனப்பெருக்கம் கிடையாது. அதுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. முட்டையிடவும் செய்யாது, குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆனா அதுக்கும் புள்ள பறன்னு ஆசை. என்ன செய்யும் தெரியுமா? எங்கனையாவது கிடக்கிற ஒரு புழு எடுக்கும். அது கீரை புழுவா இருந்தாலும் சரி, மனிதனுடைய உடம்புல இருந்து உள்ள புழு எங்கனையாவது ஒரு புழு இருந்துச்சுன்னா அதை எடுக்கும். எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதை சுத்தி மண்ணினால் சிறை அமைச்சுக்கிட்டு அதை சுத்தி திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கும். யா அல்லாஹ் எனக்கு புள்ளை இல்லை, இது என் பிள்ளையா மாத்தி கொடு. யா அல்லாஹ் எனக்கு புள்ளை இல்லை, இது எனக்கு பிள்ளையா மாத்தி கொடு. யா அல்லாஹ் எனக்கு புள்ளை இல்லை, இதை என் பிள்ளையா மாத்தி கொடு. எங்கும் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு கீரை புழுதான், வேற ஒரு புழுதான். உள்ள வச்சுக்கிட்டு திக்ர் செஞ்ச உடனே அது உடச்சுக்கிட்டு வெளியில வரும்போது இதனுடைய சாட்சாத் குட்டியாம தனக்கு இனம் இல்லை என்ற பொழுது தனக்கு ஒரு இனம் வேண்டும் என்பதற்காக வேண்டி திக்ரின் மூலமாக அது பெறுகிறது. அன்பான பெருமக்களே, பட்டுப்பூச்சி அழகாக பகட்டாக நம்முடைய தாய்மார்கள் உடுத்துகிறார்கள். அந்த பட்டுனுடைய வரலாறு நமக்கு தெரியும். பட்டுப்பூச்சி அதுவும் ஒரு பூச்சி தான். அந்த பட்டுப்பூச்சி தன்னை சுற்றி கூடு கட்டி கொண்டு உள்ளே ஏத்திகாஃப் இருக்கிறது. இது உங்க 10 நாளைக்கு ஏத்திகாஃப் இருக்கிற மாதிரி ஏத்திகாஃப் இருக்கு. இருந்துகிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு ஏத்திகாஃப் இருந்துட்டு திக்ர் செய்ய 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 அந்த நூலு எச்சிலாக இல்லாமல் பட்டாக மாறும். எச்சிலா இல்லாமல் அது பட்டாக மாறுவதற்கு காரணம் உள்ளே செய்த திக்ர் தான். மனிதன் என்ன செய்கிறான்? அது நல்லா கூடு கட்டி முடிச்சு உள்ள திக்ர் செஞ்சு அது திக்ர் எத்தனை நாள் ஒரு கணக்கு இருக்கு. அந்த 40 நாள் கணக்கு வந்த உடனே அந்த கூட்டத்திக்கு வெண்ணிக்குள்ள போட்டு பூச்சியை சாவடிச்சுட்டு பட்டையும் எடுத்துக்கிறான். சுயநலக்காரன் ஒரு பட்டு சேலையை உருவாக்குறதுக்கு 1 லட்சம் பூச்சியா சாவடிப்பான். ஆக அந்த 1 லட்சம் பூச்சியினுடைய பட்டு நமக்கு அழகான ஒரு உயர்தரமான ஆடையா தெரியுதுன்னா அந்த ஆடையினுடைய பின்னணியில திக்ர் இருக்குது. திக்ர்னாலதான் இந்த ஆடை வந்தது. மிகப்பெரிய தியாகத்தின் பேரில் அந்த ஆடை வந்திருக்கிறது. இப்படி நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் உலகத்தினுடைய ஜீவராசிகள் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் லாபத்தை அடைந்திருக்கின்றன. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த தேனியை பற்றி. தேனி சும்மா என்னத்துக்காகவும் 2 கை பிடிச்சு நசுக்கனா நசுக்கலாம், அப்படிப்பட்ட தேனி. ஆனா அதுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். தேனிக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான்.
அல்லாஹ் வஹி இருக்கிற அளவுக்கு அதுக்கு அல்லாஹ் தொடர்பு ஆற்றலை கொடுத்து விட்டான். எதை கொண்டு? அதனுடைய திக்ரை. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறது நபிமார்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு வழி அறிவிக்க மாட்டான். நபிமார்களுக்கு மட்டும்தான் வஹி அறிவிப்பான். சாதாரண மனிதனுக்கு கனவுல வேண்டாம் சொல்லுவான். அல்லது இறைநேசர்களுக்கு இல்ஹாம் என்று சொல்வார்கள், உதிப்பு. அந்த உதிப்பு கொண்டா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய டைரக்ட் தொடர்பு வஹி, அது தேனிக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான்னு சொல்றார். தேனிக்கு அல்லாஹ் அறிவிப்பதற்கு காரணம் அது அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக. ஆக தனக்கு ஒரு நல்ல உடல் அழகு தேவை என்று சொன்ன பொழுது பட்டர்ஃபிளை அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. தனக்கு சந்ததி வேண்டும் என்று சொல்கிற பொழுது இந்த குளவி அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. தன்னுடைய எச்சிலுக்கு பேராற்றலாக ஆக வேண்டும் என்று கருதுகிற பொழுது பட்டு அத்தகைய திக்ரை அது செய்கிறது. தனக்கு எல்லா விதமான வழிகாட்டலையும் செய்ய வேண்டும் என்று கருதுகிற பொழுது அல்லாஹ்வை துணை கழிக்கிறது தேனி. இப்படி அவைகளெல்லாம் திக்ரி செய்கின்றன. அல்லாஹ் அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலுன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர் தகுது ஹிமாசன் வ தருஹு பிதானா. பெருமானார் அழகா சொல்றார்கள், எப்பா நீங்க நபிமார்களுடைய தவக்குல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அவுலியாக்களுடைய தவக்குல்லாம் உங்களுக்கு வேணாம். சாதாரண பறவைகள் தவக்குள் வைக்கிற அளவுக்கு நீங்கள் அல்லட தவக்குள் வச்சீங்கடா, காலையில வெறுவைத்தோடு போகுது, சாயங்காலம் திரும்பி வருது. அத மாதிரி உங்களை உட்கார வச்சுக்கிட்டு சோறு தருவான். உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் சோறு தருவான். ஆனால் பறவையுடைய திக்ர் வேண்டும். லவ் அன்னக்கும் தத்தவக்கலுன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களே, ஆனால் லரஸகக்கும் உங்களுக்கு அவன் ரிஸ்க் தருவான். கமா யர்ஸுகுத் தைர், பறவைக்கு ரிஸ்க் கொடுப்பதை போன்றே. தகுது ஹிமாசன், அது வெறுவயிற்றில் செல்கிறது. வத்தருஹு பிதானா, திரும்பி வயிறு நிறைந்து வருகிறது. ஆக பறவைகள் திக்ர் செய்கின்றன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். அவைகள் திக்ர் செய்கிற காரணத்தினால் வஃபாத்துடைய நேரத்தில் நாம போய் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அதனுடைய உயிரை வாங்குகிறோம். ஆடு அறுக்கிற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அறுக்கிற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் நாம சொல்றோம். ஏன்னா அது கலிமா சொல்லி மூத்தாகணும். கலிமா சத்தத்துல மூத்தாகணுங்கிறதுக்காக வேண்டி அது எந்நேரமும் கலிமாவை சொல்லிக்கொண்டே இருந்ததுனால, எந்நேரமும் கலிமாவை சொல்லிக்கொண்டே இருந்ததுனால் பைத்துல் மால் வசூலுக்கு உங்களிடத்தில் வரப்படுகிறது. நிரப்பமான வசூலை நீங்கள் வழங்குங்கள். எந்நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்திருந்த காரணத்தினால அவைகளுடைய உயிர் பிரியும் பொழுது கலிமாவை சொல்வதற்கு அல்லாஹ் நம்மள பணித்திருக்கிறான். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அதை உயிரை நீங்கள் பறியுங்கள். அது உயிர் போகும் பொழுது நீங்க காதல ஊதுங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஆனால் நமக்கு அல்லாஹ் மூத்தாகிற நேரத்துல யாரை வச்சு கலிமா சொல்லி தரப்போறானோ தெரியும். மூத்தாகிற நேரத்துல நம்ம யாராவது நம்ம கலிமா சொல்லி தந்து சொல்லிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக ஜெயம்தான். மன்கான ஆகிற கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபகத் தஹலல் ஜன்னா. பேச்சினுடைய கடைசி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தா வேற ஒன்னும் தேவையில்லை. அமலோ கணக்கு வழக்கு அது இது எதுவுமே தேவையில்லை. மன்கான ஆகிற கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்தாகிற நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி மூத்தாயிட்டா அவனுக்கு சொர்க்கம் நுழைந்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம அந்த நேரத்துல சொல்லணும், யார் சொல்லி தருவா? நம்ம பொண்டாடி சொல்லி தருவாளா, புள்ள சொல்லி தருமா, அவங்க சொல்லி தருமா, எங்கேயா சாவி இருக்குதா, கைப்பற்றுவோமா, என்ன செய்யலாம்? அந்த கிழவன் ஏமாத்தலாம், கிழவனை ஏமாத்தலான்னு தான் சுத்தி இருக்கிறவங்களா அழுதுட்டு உட்கார்ந்துப்பாங்களே ஒழிய திக்ர் சொல்லி கொடுப்போண்டு அப்படி ஒரு பாக்கியசாலி சுத்தி உட்கார்ந்து லா இலாஹ சொல்லுங்க வாப்பா, லா இலாஹ சொல்லு மாப்ள என்று சொல்லக்கூடியவர்கள் சுத்தி இருந்து அவன் உயிரை விடும் பாக்கியம் கிடைத்தால் அவன் மிகப்பெரிய பேராற்றல் படைத்தவன், பெரிய பாக்கியசாலி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும்டா பறவைகள் சதாவும் திக்ர் செய்யற மாதிரி நாமளும் சதாவும் திக்ர் செய்து கொண்டிருந்தால் தான் வரும். கண்ணியத்திற்குரிய திக்ரை நீங்கள் லேசாக நினைக்காதீர்கள், திக்ரை லேசாக நினைக்காதீர்கள். அல்லாஹு தஆலா தொழுகை பற்றி சொல்லுகிற பொழுது 4:103 வசனம், 4:103 வசனத்துல தொழுகை பற்றி சொல்லுகிற பொழுது சில பேர் திக்ர்னா தொழுகைதான் அப்படின்னு நம்மளை பைத்தியக்குள்ளமாக்குவாங்க. திக்ர்னா தொழுகைதான் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, திக்ர் வேற தொழுகை வேற. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் ஃபذ்குருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். கியாமன், நின்ற வண்ணம், வ குஊதன், உட்கார்ந்த வண்ணம், வ அலா ஜுனூபிக்கும், படுத்த வண்ணம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். தொழுகை முடிஞ்சு வச்சு, காரியம் முடிஞ்சு வச்சு அல்லாஹ் கிடைச்சிடான்னு நினைக்காதீங்க. நின்றும் உட்கார்ந்தும் படுத்தும் நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று 4:103 வசனத்திலே சொல்வான். தொழுதால் காரியம் முடிந்தது என்பதல்ல, அதற்கு மேல ஒண்ணு இருக்குது, திக்ர் செய்யுங்க. நோன்பை பற்றி சொல்கிற பொழுது 2:185 வசனத்திலே வலி துக்குமிலுல் இத்தத்த, மாதத்தை நீங்கள் பரிபூரணமாக நோன்போயுங்கள். வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக எல்லாரும் திக்ர் செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நோன்புதான் பெரிய இபாதத் நினைக்காதீங்க, நோன்புக்கு பிறகு நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும்.
வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் என்று 185வது வசனத்திலே சொல்லுவான். ஹஜ் தான் இறுதி கடமை. ஹஜ் முடிச்சுட்டா ஒரு முஸ்லிம் எல்லா கடமை முடிஞ்சிட்டு நினைக்கிறான். ஆனால் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது 2:200வது வசனத்துல 2:200வது வசனத்துல சொல்றான், ஃபைதா கதைத்தும் மின் அரஃபா ஃபைதா அஃபதுத்தும் மின் அரஃபாத்தின், அரஃபாத்திலிருந்து வாப்பா நீங்க திரும்பிட்டீங்கன்னா ஃபதுக்குருல்லாஹா, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இந்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அருல் ஹராம் என்ற முஸ்தலிஃபாவிலே திக்ர் செய்யுங்கள். அரஃபாத் முடிஞ்சிச்சு, ஹஜ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, அதுக்கு பிறகு திக்ர் செய்யுங்க என்ற ஒரு உத்தரவை அல்லாஹ் புறப்படுறான். ஃபைதா கதைத்தும் மனாசிகக்கும், உங்களுடைய கடமைகள் எல்லாம் முடித்தால் ஃபதுக்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபஹாக்கும் வஷத்த திக்ரா, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நினைவு கூறுவது போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஜும்மா தொழுகையினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது 62:10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து, ஜும்மா தொழுகை முடிக்கப்பட்டது. இலியாஸ் துஆ செஞ்சு நம்மளை வெளியில அனுப்பிட்டார்கள் என்றால் ஃபன்தஷ்ரு ஃபில் அர்தி, பூமியிலே நீங்கள் அங்கங்கே பரவி செல்லுங்கள். வப்தகூ மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய தயாளமாகிய செல்வத்தை தேடுங்க. ஆனால் வதுகுருல்லாஹ கதீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க. ஜும்மா முடிஞ்சிச்சு, கடமை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க, திக்ர் செய்யுங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 8:45வது வசனத்துல யுத்தத்தில் நீங்கள் எதிரியை போய் சந்தித்து விட்டாலும் திக்ர் செய்யுங்கள் என்று சொல்றார். யுத்தத்தில எதிரி வாழ்வா சாவா மரணமா வெற்றியா தோல்வியா என்று நீங்கள் தடுமாறுகிற நேரத்திலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அப்ப திக்ர் என்பது ஒரு அற்புதமான ஒரு இபாதத். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா லகீத்தும் ஃபியத்தன், எதிரிகளை சந்தித்தால் ஃபஸ்புத்து, நீங்கள் நிலையாக இருங்கள், குழம்பி போகாதீங்க. ஆனா வதுகுருல்லாஹ கதீரா, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வியாபாரத்தை பற்றி சொல்கிற பொழுது 24:37வது வசனத்திலே தன்னுடைய அருமையான சஹாபாக்களை பாராட்டுகிற தோரணையிலே அல்லாஹ் வியாபாரத்தை பற்றி சொல்கிற பொழுதுறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்கள் மனிதர்கள், அவர்கள்தான் மனிதர்கள். வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவர்களை தடுக்காது. வைகாமி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது விட்டு தடுக்காது. தொழுகைக்கு பின்னால சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுவது விட்டும் தடுக்காது, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தடுக்காது. எனவே திக்ர் என்பது ஒரு தனியான இபாதத்து, அது வியாபாரத்திலையும் செய்ய வேண்டும் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எவ்வளவு திக்ர் செய்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அளவே சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனு திக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா, காலையில ஒரு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ், 100 தடவை ஸலாத் சொல்லிட்டா முடிஞ்சுன்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல, திக்ருக்கு அளவே கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு திக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா, நிறைய செய்யுங்கள் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு அளவு சொல்றாங்க, நிறைய திக்ர் செய்யணும். எவ்வளவு செய்யணும்? ஹத்தா யுகால அன்னஹு மஜ்னூன், இவன் பித்துக்குழி, இவன் பைத்தியம்னு மக்கள் சொல்ற அளவுக்கு நீங்க திக்ர் செய்யுங்க. ஆமா, நான் அல்லாஹ் இருப்பான்பா, அவனை போய் பேசுற என்று உன்னை பைத்தியம் என்று சொல்லுகிற அளவுக்கு திக்ர் செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கிற பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, எல்லா நேரத்திலும் திக்ர் செய்வார், எல்லா நேரத்திலும் திக்ர் செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மொத்தமாக அடிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், உன்னுடைய நாவு திக்ரை கொண்டு நனைந்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்வார். ரத்தபன், உன்னுடைய நாவு திக்ரை கொண்டு நனைந்து கொண்டிருக்கட்டும். அதை கொண்டு சொன்ன என்ன பொருள் தெரியுமா? நாவில ஈரம் இல்லைன்னா மனுஷன் மூத்தாயிருவான். டாக்டர் போனோட நாக்க நீட்டுன்னு தான் கேட்கிறார். ஏன்னா ஈரம் இருக்குதா, எந்த அளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக வேண்டி. நோயினுடைய அளவை தெரியணும்னா நாக்கில் உள்ள ஈரத்தை பார்த்தா சொல்லிடலாம். அதனால டாக்டர் நாக்க நீக்க சொல்றாரு. அப்ப ஈரம் இருந்தால் உயிர் இருக்கும், ஈரம் இல்லையானால் ஜீவன் இருக்காது. எனவே நீ திக்ரு என்பதை நாவின் ஈரம் இருக்கிற வரைக்கும் திக்ரு செய்துகிட்டே இரு. அப்படிப்பட்ட அற்புதமான திக்ரை சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிலே மிகச் சிறப்பற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் திக்ர் செய்யும் பொழுது மலைகளும் சேர்ந்து எதிரொலித்து கோரஸாக லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் என்று அவைகளும் சொல்லும், இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அவைகளும் இல்லல்லாஹ் என்று சொல்லும். பறவைகளும் சேர்ந்து எப்படி இருக்கும், அது ஒரு அற்புதமான களமா இருக்கும். பறவைகள் எல்லாம் சுற்றி நின்று கொண்டு அப்படி சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து திக்ர் செய்யக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. ஒரு கிளி அம்மா அம்மான்னு சொன்னோடனே திருடன் திருடன் சொன்னோன்னு அதுவும் திருடன் சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு. கிளி திருடன் திருடன் பிழைச்சு கொடுக்குறோம், அது திருடன் திருடன் கத்துது. நம்ம வீட்டுல வளர்க்க கிளி நம்ம சொன்ன மாதிரி செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பறவைகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்களாக உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று நீங்கள் தொழுவுங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று நீங்கள் நோன்பொய்யுங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று நீங்கள் உழையுங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று குர்ஆனை ஓதுங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கெல்லாம் ஆற்றலாக தருகிறான். அல்லாஹ் தஆலா அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்கி அமர் ராஹிமீன்
اللهم يا مفرجا عن كل مكروب كربهم فرج عنا كروبنا وازل همومنا يا أرحم الراحمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب صلى الله على محمد